ஜிடி போலோ ஜிடியா, கம்பெனி பேரே ஜிடியா. ஓகே, வைசர் ஆன், பிளைண்ட் மோடு. வைசரை போட்டால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கண் ஆப்ரேஷன் பண்ண கண்ணாடி இருக்குல்ல, அது எதாவது ஒன்று வாங்கி போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக, ஏன்னா சம்மர் சீசன்லாம் பிரச்சனை இல்லை, கொசு மட்டும்தான் அடிக்கும். இப்போ வந்து பயாலஜியில் நோட் புக்கில் இல்லாத பூச்சிகள்லாம் வந்து அடிக்குது. ஈசல் அடிக்குது, கண்டகாரமாக அடிக்குது, என்னென்னமோ அடிக்குது. ரோடு கிராஸ் பண்ணுறாரா? நான் கூட என்னடா அது இந்த டைமில் போய் அது இந்த சைடில் ஜாகிங் பண்ணிட்டுருக்கிறாருன்னு யோசிச்சேன். ஆரஞ்சு சார் அழகாக ரேம்ப் வாக் போயிட்டுருக்கிறாரு. ஏன் என்ன மைண்ட் செட்டில் இவனுங்களாம் கிராஸ் பண்ணுவானுங்கன்னே தெரில. அவன் வாடகை போவோம், யார் என்ன பண்ணா என்ன, இல்லை வேறு ஏதாவது ஒரு திங்கிங்கில் கிராஸ் பண்ணுவானுங்களா, ஒன்றும் தெரில. இப்போ போனவனே அப்படி தான் போனான், ஏதோ ஜாலியாக வீட்டு பெட்ரூம்லேருந்து ஆளுக்கு போய் மிக்சர் பேக்கெட் எடுக்கிற மாதிரி. எம்டிசி பஸ் ஆஃப் ரோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பர்மிஷன் கேட்டு உள்ளே போயிருக்கலாம்டா. அங்கே வையாலாம் தான் அவங்க போகணும்னா அவர் யாரும் போகக்கூடாது. பஸ்ஸுக்குள்ள பாட்டெலாம் போட்டுருக்குறாங்கப்பா. அதெல்லாம் வைப் சாங். நாய் நேராக போகிற நாய் ரைட்டு ஒதுங்காமல் லெஃப்டில் வந்து நின்றுட்டு, இவங்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கும்போது சொல்லி தான் யாரும் அனுப்புகிறாங்களா, இல்லை எப்படி ட்ரைனிங் எடுக்காம வரானுங்க அவ்வளோ இருக்குது. ஓட்டிகிட்டு அந்த பக்கம் போயிருக்கலாம், தேவையில்லாமன்னுட்டு வரோம். நீ என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சைலன்ஸோட சூடுக்கும் அவிது உள்ள அடே சிக்னல் இன்னும் ரெட்டில் தான்டா இருக்குது. என்னடா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? சொன்ன மாதிரியே நேராக போகிறான் தான். நேராக போகிறான், லெஃப்டில் வந்து அப்படியே நின்றுப்பானுங்க. வேறு யாரும் போகக்கூடாது. அவனை